பருப்பு வடை சமைச்சோம். அது எப்படி இருக்குதுன்னு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கு. இந்த பருப்பு வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்னைக்கு ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கேன். எடுத்து இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி வடித்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு வீடியோ கரெக்டாக இந்த மாதிரி நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி கெட்டியாக எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு. வெங்காயத்தை போடுறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லும் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கணும். கடாய் காஞ்சதும் வடை செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்ல கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி இப்படி நம்ம தட்டிக்கணும். தட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். செஞ்சு வச்சுருக்கோம். செஞ்சு வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விடணும். நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வேக விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா வேகும். வடைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா எண்ணெய் இழுத்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு வடை. இப்போ வடை வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். மாற்றிக்கணும். சுவையான பருப்பு வடை தயார்.